ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு அசத்தலான மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள குக்கர். இப்போ குக்கரை ஹீட் பண்ணி ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மெலிசாக கட் பண்ண வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது 3 பெரிய வெங்காயம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் வந்து 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதே போல் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டை அரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதாவது 3 துண்டு இஞ்சி, 2 முழு பூண்டை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இது கூட பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். கூடவே 200 கிராம் அளவுக்கு தக்காளி மெலிசாக கட் பண்ணது, அதாவது 3 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு 100 ml அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த அப்புறம் நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. குக்கரில் செய்கிறப்ப அடி பிடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம விசில் வச்சுட்டு அப்புறம் அரிசி வந்து கீழே ஒட்டாமல் வரும். இப்போது வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வந்து வெந்து வரும். அதாவது 750 ml வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதித்து வந்ததும் 1/2 கிலோ அரிசியை கழுவி 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது 1 பாட் டிஷ் அப்படின்றதுனால நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குக்காகவும் ரெடி ஆகிடும். அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அரிசியை போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எப்பயுமே குக்கரில் பண்ணுறப்போ அதே பாட்டில் விட்டுறாமல் நீங்கள் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினீங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைனா குழஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.